ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் தோனி அரை சதம் அடித்தார். இந்த போட்டியின் முடிவில் சேசிங் செய்வதில் கோலியை விட சிறந்த பேட்ஸ்மேன் என்ற சாதனை ஒன்றை செய்துள்ளார் தோனி. சர்வதேச அளவில் வெற்றிகரமான ரன் சேசிங்களில் அதிக சராசரி வைத்துள்ள பேட்ஸ்மேன்களில் முதல் இடத்தை பிடித்துள்ளார் தோனி. கோலி இரண்டாம் இடம் பிடித்துள்ளார். அடிலைட் மைதானத்தில் நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 299 ரன்கள் என்ற இலக்கை வெற்றிகரமாக சேஸ் செய்து வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் கோலி சதம் அடித்தார். தோனி 55 ரன்கள் அடித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இந்த போட்டியையும் சேர்த்து இந்திய அணியின் வெற்றிகரமான ரன் சேஸ்களில் தோனி 72 இன்னிங்ஸ்களில் 2696 ரன்கள் அடித்துள்ளார். இதன் சராசரி 99.85 ஆகும். சர்வதேச அளவில் இதுவே அதிகமான சராசரியாகும். இதே வெற்றிகரமான ரன் சேஸ்களில் கோலி 77 இன்னிங்ஸ்களில் 4853 ரன்கள் எடுத்துள்ளார். இதன் சராசரி 99.04 ஆகும். இதன் மூலம் சராசரியில் மிகச்சிறிய வித்தியாசத்தில் தோனியை விட பின்தங்கி உள்ளார் கோலி. தோனி குறைந்த ரன்களை அடித்து இருந்தாலும் பல போட்டிகளில் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நின்று போட்டியை வென்று கொடுத்துள்ளார். அதனால் அவரது சராசரி அதிகமாக உள்ளது. கோலி 3வது இடத்தில் களமிறங்கி ஆடுவதால் அதிக ரன் அடித்தும் விக்கெட் இழந்த காரணத்தால் சராசரி தோனியை விட குறைவாக உள்ளது. உலகளவில் வெற்றிகரமான ரன் சேஸ்களில் அதிக சராசரி வைத்துள்ள பேட்ஸ்மேன்கள் பட்டியலில் தோனி 99.85 முதலிடத்திலும் கோலி 2ஆம் இடத்திலும் இருக்கின்றனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.